நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள், 17 சிறப்பு மருத்துவ துறைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின். சென்னை மாநகராட்சி மணலி மண்டலம் 19வது வார்டு MMDA 2வது பிரதான சாலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் MLA, மண்டல குழு தலைவர் AV ஆறுமுகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முகாமில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகைக்கான சான்று, கட்டிட தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டை, மின்சார மின் இணைப்பு, ஜாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பங்கேற்ற 4000 பொதுமக்களுக்கு இனிப்புடன் அறுசுவை உணவினை மாவட்ட செயலாளரும் மாதவரம் MLAவுமான சுதர்சனம் வழங்கினார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அந்த பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்த முகாமினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் பிருந்தா தேவி, சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் DM செல்வகணபதி, சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் முகாமில் மனு அளித்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு அளிக்கும் வகையில் பல்வேறு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 133வது வார்டு மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பிடி தியாகராயர் கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. 133வது வார்டு மாமன்ற உறுப்பினர் K. ஏழுமலை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமை தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் J. கருணாநிதி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கோசு மணி, வட்டச் செயலாளர்கள் P. மாரி, D. ஜெயக்குமார், பாபு சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். திருச்சி கிழக்கு தொகுதி மாநகராட்சி மண்டலத்திற்குட்பட்ட எடத்தெருவில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 4 பயனாளிகளுக்கு வருவாய்த்துறையில் ஒருவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 1 நபருக்கு சொத்துவரி பெயர் மாற்றம், 2 நபர்களுக்கு புதிய சொத்துவரி விதிப்பு உத்தரவு உள்ளிட்டவற்றை வழங்கினர். இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட 43 சேவைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டு மக்களின் மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மேல் நாரியப்பனூர் ஊராட்சியில் ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் மருத்துவ காப்பீடு அட்டை, பட்டா மாற்றம், மகளிர் உரிமை தொகை வேண்டியும் பெண்களும் ஆர்வமுடன் மனுக்களை வழங்கினர். இதில் உரிய ஆவணங்களுடன் வழங்கிய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு அதிகாரிகள் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த முகாமில் 13 துறைகளின் சார்பில் 42 சேவைகளை வழங்க ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. நெல்லை மாவட்டம் செங்குளம், களக்காடு நகராட்சி பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமை முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் சுபாஷ் தங்கபாண்டியன், செல்வ கருணாநிதி, PC ராஜன், நகர செயலாளர் மணிச்சூரியன், மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் கோஷல், வழக்கறிஞரணி அமைப்பாளர் செல்வசூடாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் எண்டியூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் தலைமையில் ஒன்றிய துணை சேர்மன் பழனி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் MLA கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு கணினியில் பதிவேற்றம் செய்வதற்கு அறிவுறுத்தினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, முதியோர் ஓய்வூதியம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கான மனுவை அளித்தனர். நிறைவாக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிமஸ்தான் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட செட்டிப்புண்ணியம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 15 துறைகள் சார்பில் 46 சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் உரிமை தொகை, பட்டா, குடும்ப அட்டை, மின் இணைப்பு, ஆதார் கார்டு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மின் இணைப்பு பெயர் மாற்றம் சான்று, பட்டா, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதியோருக்கு மருத்துவ பெட்டகங்கள் உள்ளிட்டவற்றை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளுக்கு வழங்கினார்.
நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள், 17 சிறப்பு மருத்துவ துறைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின்.